ஹலோ ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ என்னோட பிரைடல் மேக்கப்புக்கு நான் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணேன், என்னெல்லாம் ட்ரெஸ் வாங்கினேன், அதை பத்தி இன்னைக்கு வீடியோல ஷேர் பண்ண போறேன். ஆஃப்ரினி மேம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்றான்னு தெரியல, அதான் அவங்க நேம். ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்னெல்லாம் ட்ரெஸ் போட்டேன் அப்படிங்கறத சொல்லிடுறேன். ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு, ரெண்டாவது என்னோட ஜுவல்லரிஸ் பத்தி சொல்றேன், மூணாவது என்னோட பிரைடல் மேக்கப், அண்ட் ஃபைனலி வந்து என்னோட ஓவரால் என்னோட ஐடியா, என்னோட எண்ணங்கள் என்ன அப்படின்றத நான் சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன ட்ரெஸ் பிக் பண்ணியிருந்தேன் அப்படின்னா 3 sarees and 1 லெஹங்கா வந்து பிக் பண்ணியிருந்தேன். லெஹங்கா வந்து என்னோட வீட்டுல யாருக்கும் பெருசா அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை, பட் நான் எனக்கு வேணும்னு சொல்லி ப்ரிஃபர் பண்ணிக்கிட்டேன். அண்ட் மாமா பொண்ணழைக்கும் போது ஒரு சாரி கட்டுவாங்கல்ல, அது அண்ட் நிச்சயதார்த்த பிரைடல் சாரி ஒன்று. பிரைடல் சாரி வந்து எல்லாருமே எதிர்பார்க்குற மாதிரி ஒரு பிங்க் ஒரு ஆரஞ்சு கலர்ல பிரைட்டான ஒரு ஷேட்ல இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி செலக்ட் பண்ணியிருந்தேன். அண்ட் நிச்சயதார்த்தத்துக்கு வந்து பேஸ்டல் ஷேட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் செலக்ட் பண்ணது என்னமோ கிரீம் கலர் தான், பட் நான் வந்து வாங்கினது ப்ளூ கலர். அண்ட் லெஹங்கா வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர் வேண்டாம்னு சொல்லி டிசைட் பண்ணிருந்தேன். நான் எல்லாருமே வந்து ரெட் கலர் தான் வந்து போட்டிருப்பாங்க நார்த் இந்தியாஸ்ல. ஸோ அது அவங்களோட கல்யாண ட்ரெஸ், நம்ம அந்த மாதிரி வேண்டாம்னு சொல்லிட்டு லெஹங்கா மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிரைட் கலர்ல ஒண்ணு ப்ளூ கலர்ல செலக்ட் பண்ணியிருந்தேன். பார்டர் வச்ச மாதிரி ஒரு சாரியாவது கட்டணும், ஏன்னா ட்ரெடிஷ்னலா எல்லாரும் பார்டர் வச்சது நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஒரு சாரி கட்டணும்னு சொல்லிட்டு மாமா வந்து வாங்குற சாரி வந்து அந்த மாதிரி சாரில நானே தான் போய் தான் செலக்ட் பண்ணேன். ஸோ இதுதான் என்னோட காஸ்டியூம்ஸ். அண்ட் கமிங் டு ஜுவல்லரிஸ், எனக்கு வந்து முன்னாடியே நான் என்ன யோசிச்சேன்னா, ஒண்ணு நம்ம வந்து வாங்குற ஜுவல்லரி போடுவோம், இல்லைன்னா கோல்டு போடுவோம். அப்படி இல்லைன்னா நம்ம ஆன்லைன்ல ஏதாவது ரெண்டல் கிடையாது, ஆன்லைன்லயே வாங்கிடலாம். ஒரு 1000-1500 செட்ஸ் எல்லாம் இருக்கு, அது போட்டோக்கு நல்லா தான் இருக்கும், நேர்ல பாக்குறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும், எனக்கு போட்டோ நல்லா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருந்தேன். ஆனா நடந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் ரெண்டல் ஜுவல்லரி தான் வாங்குற மாதிரி இருந்தது. நான் வந்து அந்த டைம்ல வந்து நார்த் இந்தியாவுக்கு போயிட்டு வந்திருக்க மாதிரி எனக்கு ஒரு சான்ஸ் இருந்தது. ஸோ நார்த் இந்தியால வந்து ஒரு ஜுவல்லரி செட் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஆனா வந்து அது செட் ஆகலன்னு சொல்லிட்டு மேக்கப் ஆர்டிஸ்ட் சஜஸ்ட் பண்ணாங்க. அவங்க ஸ்ட்ராங்கா சொன்னாங்க, நீங்க இவ்வளவு நாளா மேக்கப் போட்டுட்டு இந்த செட் போட்டீங்கன்னா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா அது ரொம்ப பெருசா இருக்காது, கொஞ்சம் சிம்பிளா தான் இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. எனக்கு அதுவே கிராண்டா தான் இருக்க மாதிரி இருந்தது, பட் ஸ்டில் அவங்க கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ தட் நான் வந்து ரெண்டல் ஜுவல்லரிக்கே போயிட்டேன். ஸோ கமிங் டு தட் ரெண்டல் ஜுவல்லரி எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 1000 rupees தான். அதனால தான் கன்வின்ஸ் ஆனேன். என்னோட ஃப்ரெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா 8000 வந்து ரெண்டல் ஜுவல்லரி வந்து எடுத்திருந்தாங்க. 8000 என்ன அப்படின்னு பார்த்தா ஒண்ணுமே இல்ல, சேம் லைக் கழுத்துல போடுறது ஒண்ணு, லாங் ஆரம் ஒண்ணு, இப்படிதான் போட்டிருந்தாங்க. இதுக்கு எதுக்கு நீங்க 8000 ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது அவ்வளவுதான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானுமே வந்து ஆன்லைன்ல நிறைய சர்ச் பண்ணி எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா பயங்கரமா ரேட் சொல்றாங்க. 4000க்கு கம்மியா எனக்கு கிடைக்கல அந்த டைம்ல. சோ இட் இஸ் வெரி ஹை அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அது நல்லா இருந்துச்சு, நம்ம ஆன்லைன்ல ஏதாவது 1000 rupees ஏதாவது வாங்கிக்கலாம், 1500 வாங்கிக்கலாம், இன்னும் நம்ம ஒன் டே தானே போட போறோம் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சிருந்தேன். ஓகே, 1000 rupeesக்கு ரெண்டல் ஜுவல்லரி கிடைக்குதே, அதாவது அது வீட்டு பக்கத்துல இருந்த ஒரு கடை தான். சோ அந்த ஜுவல்லரி கடையில இருந்து நான் பிக் பண்ணிட்டேன். அண்ட் தேர்ட் வந்து மேக்கப்ங்க. பயங்கரமா என்ன வந்து அலைச்சல் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா அந்த மேக்கப் தான். ஏன்னா நான் ஸ்ட்ராங்கா டிசைட் பண்ணிட்டேன், ஓரளவுக்கு எனக்கு நீட்டா தான் மேக்கப் வரணும்னு சொல்லிட்டு. நான் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆனது வந்து இந்த கல்யாண மேக்கப்ல தான். ஏன்னு பார்த்தோம்னா, நான் அதுக்காக தான் ட்ரையல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு சலூனுக்கு வந்து போயிருந்தேன். ஸோ என்னோட ஒரு பிராண்டட் சலூன் ஷாப்ல தான் நான் வந்து மேக்கப் பண்ணியிருந்தேன். ஏன்னா நான் வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து நிறைய இடத்துல விசாரிச்சு பார்த்திருந்தேன். ஸோ நிறைய பேஜஸ்ல எல்லாம் டிஎம் பண்ணிட்டு, அப்புறம் அவங்க வாட்ஸ்அப்ல போயிட்டு, அதுக்கப்புறம் அவங்க எவ்வளவு அமௌண்ட் சொல்றாங்கலாம் டிஸ்கஸ் பண்ணும்போது மினிமம் 15K இல்லாம யாருமே வரமாட்டேன். அதுவும் ஒரு செஷனுக்கு 15K. வாட் 15K ஒரு செஷனுக்கு? அப்புறம் திருப்பி காலையிலயும் 15K 30K, அதெல்லாம் வந்து எனக்கு செட்டே ஆகாதுங்க, என்னங்க இது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணேன்னா சலூனுக்கு போனேன். அவங்களுமே ரொம்ப கம்மியெல்லாம் இல்ல, அவங்களுமே வந்து மொத்தமா 18K சார்ஜ் பண்ணாங்க. நைட்டுக்கும் காலையிலுக்கும் சேர்த்து 2 லுக்கு 18K, which is pretty high for the. அந்த 18Kக்கு நீங்க வந்து என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி நினைக்கிறீங்க? ரொம்ப சாதாரணமான மெட்டீரியல்ஸ் தான் வந்து அவங்க யூஸ் பண்ணாங்க. மேபி எனக்கு வந்து அவங்க அப்படி இருக்காங்கன்னு தெரியல, நார்மலா தான் இருந்தது. அந்த லுக்குமே வந்து கொஞ்சம் ஸ்பாயில் ஆன மாதிரி தான் இருந்தது. ஸோ அதனால ஐ வாஸ் வெரி டிசப்பாயிண்டட். பாத்தீங்கன்னா இந்த பிரைடல் மேக்கப் அண்ட் எல்லாத்த பத்தியும் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ டு பி ஹானஸ்ட், எனக்கு வந்து இதுல இஷ்டம் இல்லை. ஐ வாஸ் டிசப்பாயிண்டட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா இப்போ நான் அதை எதை வச்சு சொல்றேன் அப்படின்னா, இப்போ நான் சுத்தில நிறைய மேரேஜுக்கு போறேன். a friend who is paying high for their makeup, a friend who is paying less for their makeup. ரெண்டு பேருக்கும் பெரிய வித்தியாசமே இல்ல. ஒரு பர்சனை ரொம்பதான் நம்மளால மாத்திட முடியாது, அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படிதான் காட்ட முடியும். டு பி ஹானஸ்ட், நீங்க வந்து லைட்ஸ் எல்லாம் வச்சு ஃப்ரேம்ல போட்டோல பாக்குறதுக்கு டக்குன்னு பார்க்கும்போது நல்லாதான் இருக்கலாம், பட் நேர்ல பார்க்கும்போது அண்ட் லேட்டர் ஆன் அவங்கள வந்து போட்டோல வந்து பார்க்கும்போது கலர்
மறைஞ்சதுக்கு அப்புறம் அவங்க எப்படி இருக்காங்களோ அவங்க அப்படியே தான் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஸோ எல்லாமே வந்து கேமரால வந்து டிஃப்ரெண்டா தெரியும். தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி அபவுட் இட். பிக்ஸ் எல்லாம் நான் வந்து ஆட் பண்றேன் அண்ட் ஓவரால் பிரைஸ் டீடைல்ஸ் எல்லாம் நான் சொல்லிருக்கேன். ஸோ இதுதான் என்னோட ஐடியா. அண்ட் இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பொறுமையா பார்த்ததுக்காக தேங்க்யூ. அண்ட் பேசிக்காவே வந்து நான் ஒரு மினிமல் பர்சன் தான். ஸோ இது இல்ல இந்த ஒரு நாள் தானே என்ன நீங்க எப்படி பேசுறீங்க, ஸோ அன்னைக்கு வந்து நாங்க கிராண்டா இருக்கணும், அன்னைக்கு நாங்க பயங்கரமா ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் சூப்பர், அது கண்டிப்பா பண்ணலாம். என்ன மாதிரி இருக்கிற பர்சன் மென்டாலிட்டிக்கு இந்த மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரினா தாராளமா பண்ணலாம். அதை பார்த்து ரசிக்கிறதுக்கு எல்லாருமே ரெடியாவே இருப்பாங்க. ஐம் ஹாப்பி அபவுட் இட் ஆல்சோ. எனக்கு இந்த மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி. ஓகே ஃபைன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.